ஸோ ஃபைனல் ஃபேஸாக டீகோட் பண்ணுவோம். ஸோ பேட் பிளட் கோ ஹோம் எடிஷன் ஆஃப் ஸ்மாக்டவுன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். கூடவே நேற்றுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் கம்யூனிட்டி டேப்பை பார்த்தீங்கன்றது தெரியல. ஸோ ப்ராக் லெஸ்னர் இப்போ வரைக்கும் ஸ்பாட் ஆயிருக்காரு அட்லாண்டாவில். ஸோ அட்லாண்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE பேட் பிளட் பேப்பரையும் ஸ்டீம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அட்லாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ஸ்பாட் ஆயிருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் சோர்ஸஸ் கொடுக்காம ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்டடாக இருக்கலாமான்றது எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஓல்டு லுக்கில் இருக்கார். இந்த கவுபாய் லுக்கில் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லுக்கில் இருக்காருன்றதை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ மொத்த ஸ்மாக்டவுனுமே ஹைலைட் ஆகுது. ஸோ டாக் டீம் டைட்டில்ஸ்க்கான லேடர் மேட்ச் அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல் ரிட்டர்ன் வைஸ் தான். ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைலில் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸ் சிங்கர் அண்ட் சாங் ரைட்டரான ஹார்டின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் ஏஜி ஸ்டைல்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேஷனல் அரினால தான் வந்து இந்த சிட்டியில் தான் வந்து நான் ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தேன். அது தப்போ ரைட்டோ எனக்கு தெரில. அண்ட் ஆல்சோ அதுக்கு மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்கலையோன்றதை நான் பற்றி யோசிக்கலை. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதுக்கப்புறமா வந்து நான் ஏஜி ஸ்டைல்ஸோட லெகசியை ரீபில்ட் பண்ண போகிறேன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேக் ஸ்டேஜில் நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் தான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இன்னும் ஸ்டில் இந்த ஹவுஸில் தான் இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு. அந்த இடத்துல கார்மலா ஹேஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாரு. ஸோ அவருடைய மியூசிக் என்ட்ரன்ஸ் ஆகுது. ஸோ கார்மலா ஹேஸ் பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் நீ வந்ததை பார்த்து ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வெல்கம் பண்ண கூட விரும்பலைன்றதையும் சொல்கிறாங்க. பட் நான் விரும்புகிறேன்றதை நம்ம கார்மலா ஹேஸ் ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கார்மலா ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறாரு. நான் தான் வந்து நான் தான் கார்மலா ஹேஸ், நான் தான் ஆண்ட்ராய்டையே பீட் பண்ணியிருக்கேன், 3 தடவை பீட் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்கிறாங்க. நீ போனதுக்கப்புறமா நான் ஆண்ட்ராய்டையே 3 தடவை பீட் பண்ணியிருக்கேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த ராஸ்டரில் யாரும் இதை பண்ணலன்றதையும் ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நானும் ஒரு ஏஜி ஸ்டைல்ஸ் ஃபேன்ஸ் தான். அந்த ஓல்டு டைம்லலாம் நீ இருந்தால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சுன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம கார்மலா ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏஜி ஸ்டைல்ஸ் இப்போ உள்ள நிலைமைக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் க்ரோ பண்ணுறன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, டிசர்வ் பற்றி பேசுகிறோம்ல. ஸோ டிசர்வ்னா கண்டிப்பாக என்னை பற்றியும் பேசணும். நான் டிசர்வ் பண்ணுறேன். ஸோ நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க டிசர்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எல்லை நைட்டும் கிடையாது, ஆண்ட்ராய்டும் கிடையாது. இந்த இடத்துல கார்மலா ஹேஸ் எல்லை நைட்டு பேசும்போதே நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லை நைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் அண்ட் ஆல்சோ பலசாலியானவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து என் வீட்டுக்கே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் அவனோட ஒரு ரெசில்மேனியா மேட்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்லும் போதே நம்ம கார்மலா ஹேஸ் சொல்லிடுறாரு, ஸோ நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ நான் போனவன்ட்ட இருந்தெல்லாம் அட்வைஸ் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுன்றதான் வந்து நம்மளுடைய கார்மலா ஹேஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஏஜி ஸ்டைல்ஸ் சொல்கிறாரு, அந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சொல்கிறல்ல, நீ தான் ஹிம்மாக இருந்தால் நீ இந்நேரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருந்திருக்கலாமேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கார்மலா ஹேஸ் சொல்கிறாரு, அப்போ ஏஜி ஸ்டைல்ஸ் தானே நீ ஃபினாமினல் ஒன்று தானே, நீ ஃபினாமினல் ஒன்றா இருந்தால் இந்நேரம் WWE சாம்பியனாக இருந்துருப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கேட்க, ஸோ ஃபேன்ஸ் வந்து சேன் பண்ணுறாங்க, ஹீ இஸ் நாட் ஹிம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் சொல்கிறாரு, அப்போனா ஒன்று பார்த்துடலாம். ஸோ 2 பேருமே ரெஸ்லிங் அட்டையரில் தானே இருக்கும். ஸோ 2 பேரும் சான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேட்ச் இன்றைக்கி வச்சிடலாம்ன்றதை சொல்லும் போதே நம்மளுடைய கார்மலா ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அக்ரி பண்ணோடனே அந்த இடத்துல எல்லை நைட் இன்ட்ரோப் பண்ணுறாரு. எல்லை நைட் சொல்கிறாரு, ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் பேச ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து கார்மலா ஹேஸுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவன் வந்து பயந்து ஓடிடுவான்றதை எல்லை நைட் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ எல்லை நைட் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜி ஸ்டைல்ஸ் லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நீ எல்லாருமே மிஸ்லீட் பண்ணியிருந்தா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ப வச்சு ஏமாற்றிட்டு நீ ரிட்டையர் பண்ண போகிறேன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ கார்மலா ஹேஸை பற்றி சொல்கிறாரு, நீ தான் அவன். ஸோ நீ அவனாக இருந்திருந்தா இப்போ உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா, நீ அப்படியே ரிங்குக்குள்ளே போ. அது மட்டும் இல்லாமல் அகைன் அவன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ 2வது ஆப்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, 2வது ஆப்ஷன் நான் பாரில் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொஞ்சம் சில் பண்ணுவேன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி ஃப்ரீயாக விட்டுரு. ஸோ இதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் கேட்காதன்ற மாதிரி அந்த 2 ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸை வந்து என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நீ வந்து இப்போ ஏஜி ஸ்டைல்ஸை பீட் பண்ணிட்டேன்னா நான் வந்து நம்ம நிக்கால் லிஸ்ட்டை போய் பேசுகிறேன், உனக்கான யூஎஸ் டைட்டிலுக்கான ஸ்லாட்டையும் கேட்குறேன். சப்போஸ் இந்த மேட்ச்சில் நீ தோத்துட்டேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்வேக்கு போய் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடித்து கொஞ்சம் சீல் பண்ணுவேன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ எல்லை நைட் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜி ஸ்டைல்ஸ் உன்னை பீட் பண்ணுவான். பீட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஸோ யார் எல்லை நைட்டுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட் சொல்லி இந்த இடத்துல அந்த ப்ரொமோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வச்சிடுறாங்க. கூடவே ஒரு ப்ரொமோவும் வந்து பார்த்திங்கன்னா
ஏர் ஆகுது. ஸோ ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டேர்னிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ ரெஃபர் ஆகுது. அதில் வந்து கம்மிங் சூன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ப்ராப்ளி இதுக்கான ரிட்டன் டீஸ் என்னன்றதை நம்ம அப்டேட் வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வச்சு கார்மெலா ஹேல்ஸ்க்கான மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்மெலா ஹேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்டர்வியூலாம் பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஏஜே ஸ்டைல்ஸுக்கு இன்ஜுரி ஆயிரும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு வந்து டாக்டரையும் பார்க்குற மாதிரி WWE வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கை லீவ் பண்ணும்போது டாக்டரோட ஹெல்ப்போட தான் போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய எல்ஏ நைட் வந்து நம்மளுடைய கார்மெலா ஹேல்ஸுக்கு ஒரு பிஎஃப்டி கனெக்ட் பண்ணி இந்த இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு புல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா டம்ஸ்டர் மேட்ச் நடக்குது. ஸோ செல்சி கிரீன் வர்சஸ் மிச்சின் மியாயும். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மிச்சினை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பெரிய லெவலில் என்டர்டெய்னிங்லாம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ டாக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸும் காட்டுறாங்க. அகைன் பேக் ஸ்டேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பியாங்கா பெலர் ஜேட் கர்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட் பிளட் பேப்பரியை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க கூட நியோமியும் சேர்ந்துக்கிற போகிறாங்க. ஸோ நியோமியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கான செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேலி வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ பேலி வந்து பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த அவங்களுடைய டைட்டில் திரும்ப கொண்டு வரதுக்குன்றது சொல்கிறாங்க. நயா ஜாக்ஸ் நீவா எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிக்கலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வராங்க. ஸோ நயா ஜாக்ஸ் கூடவே வந்து டிஃபனி ஸ்டாட்டன் கூட வராங்க. நயா ஜாக்ஸ் சொல்கிறாங்க, ஸோ பேலி என்னை பார்த்து எதுவும் சொல்லணும்னு சொன்னியாமல, ஸோவா என் ஃபேஸை பார்த்து சொல்லுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பேலி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, நயா உனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, அந்த சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டைட்டில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணணுன்றதை தான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி வளர்ந்தேன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவங்களெல்லாம் பார்த்து வந்தேன். பெத் ஃபினிக்ஸ், நட்டாலியா, ட்ரிஸ்டாடஸ், லீட்டா அண்ட் ஆல்சோ வந்து விக்டோரியா. ஸோ இவங்கள மாதிரி விமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அவங்களுக்கான அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்ந்தேன்றதை பேலி ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பேலி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லைஃப்பை விட எனக்கு வந்து அந்த டைட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பேலி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நயா அது நீ கிடையாது, ஸோ உனக்கு அந்த லெகசி கிடையாதுன்றதையும் சொல்கிறாங்க. இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. நயா ஜாக்ஸ் நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினண்ட்டான சாம்பியன்ஷிப் ரன்னை வந்து WWE வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் மோஸ்ட் டாமினன்ட் உமனாக WWE இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஃபேக்ட்ஸை சொல்லிடுறேன். உன்னை வந்து 2 பேரால் வந்து பார்த்திங்கன்னா உன்கிட்ட இருந்து அந்த டைட்டிலை பிரிக்க முடியும். ஒன்று வந்து நான், இன்னொன்று வந்து டிஃபனின்றதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேட் பண்ணுறாங்க. பேலி சொல்கிறாங்க, ஸோ உன்னோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராப்ளி நான் தோத்தா கூட அந்த டைட்டிலை வாங்கி உன் முதுகு பின்னாடியே குத்தி அந்த இடத்துல ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக கூட ஆவான்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தேவையில்லாமல் டிஃபனி ஸ்டாட்டன் வாயை கொடுத்துருவாங்க. அதில் டிஃபனி ஸ்டாட்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்று இந்த ப்ரீஃப் கேஸும் தேவையில்ல, அந்த டைட்டிலும் தேவை கிடையாது, நான் நயா ஜாக்ஸை க்ளீனாகவே பீட் பண்ணிடுறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போதே டிஃபனி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து நயா ஜாக்ஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேலி சொல்கிறாங்க, இந்த இடத்துல உன் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டும் கிடையாது. டிஃபனி வந்து சொல்கிறாங்க. ஸோ குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுன்ற மாதிரி கேட்கும்போதே அந்த இடத்துல ஒரு நான் பிஜி வேர்டை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கான ப்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு நார ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ராப்ளி லேட்டர்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜை நிக்காலிஸ் கிட்டே போய் கார்மெலா ஹேல்ஸ் கேட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ஏஜ் ஸ்டைல்ஸை பீட் பண்ணி ஸோ டைட்டில் ஸ்லாட் வேணும்ன்றதை இப்போ வரைக்கும் நம்ம நிக்காலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் ஏஜ் ஸ்டைல்ஸ் என்ன கதைன்றதை பார்ப்பேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பேசுவோம்ன்றதையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் நியோமிக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சாக போகிற பட்சத்துக்கு இந்த மேட்ச் வந்து நியோமி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் யார் ஆகுது, ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அந்த கெவின் ஓவன்ஸுக்கும் நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ட்ராவல் நடந்துச்சுல, ஸோ அவங்க ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் ப்ரோமோ கட் பண்ணுறாங்க நம்மளுடைய பிளட் லைன். ஜேக்கப் பாட்டு சொல்கிறாரு, ஸோ எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைபிள் சீஃபை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து நான் வந்து ட்ரைபிள் சீஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ வொர்ஷிப் பண்ணுறேன்றதையும் சொல்கிறாங்க. எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுங்கள் ரியல் ட்ரைபிள் சீஃபை. சோலோ சிக்கோ அந்த இடத்துல சொல்கிறாரு, எக்னாலஜ் ஹிம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ என்னை வந்து எக்னாலஜ் பண்ணுங்கன்றதை நம்ம சோலோ சிக்கோவை ரெஃபர் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா டாமா டோங்கா வந்து பார்த்திங்கன்னா வராங்க. டாமா டோங்கா டாங்காலுவா வராங்க. இதுக்கப்புறமா ஸோ டேக் டீம் டைட்டில்ஸ்க்கான லேடர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ DIY வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிற பிளட் லைனுக்கான ட்ரிபிள் த்ரெட்
டேக் டீம் லேடர் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவே போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மெஜாரிட்டியாக வந்து டைமாக எடுத்தது வந்து இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் நல்லா என்டர்டைனிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்துக்கு மேலே டிஐஓயும் சீட் பாப்பின்னு சேர்ந்து பிளட் லைனை எதிர்ப்பாங்க. பட் இருந்தாலும் பல கஷ்டங்கள் பல சஃபரிங்கை தாண்டி இந்த இடத்துல கடைசியாக நம்மளுடைய டாங்கா லுவா வந்து பார்த்திங்கன்னா லேடர் மேலே ஏறி அந்த டைட்டிலை எடுத்து இந்த மேட்ச்சில் பிளட் லைன் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாக்டவுனில் பெருசாக டீகோட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த டேக் டீம் மேட்ச்க்கான எந்த ஒரு ஹைப்பும் கொடுக்கல. ஸோ கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், ஜேக்கோபாட்ட சொலாசிகோ மேட்ச்சுக்கான எந்த ஒரு ஹைப்பும் இந்த மேட்ச்சில் இந்த ஸ்மாக்டவுன்லேயே கொடுக்கவே இல்லை. இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதர்வைஸ் பேட் பிளட்டை தவிர்த்து இந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச இந்த செக்மெண்ட் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் வீடியோ வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஸ்டிப் பண்ணியிருக்கு.